செந்தூர் முருகனை மீட்டுத் தந்த முஸ்லிம்கள். முருகப்பெருமானை மீட்டுத் தந்த முஸ்லிம்கள். அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பல லட்சம் இந்து பக்தர்கள் பங்கேற்று அதன் குடமுழுக்கு விழா இன்று சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. இதே திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 1651 முதல் 1653 வரை முருகப்பெருமானின் சிலை இல்லாமல் பூஜைகள் நடைபெறாமல் இருந்த காலமும் உண்டு. இந்தியாவில் ஆதிக்கம் செய்து கொண்டிருந்த கத்தோலிக்கத்தை பின்பற்றக்கூடிய போர்த்துகீசியர்களுக்கும் அதிலிருந்து பிரிந்த புரொட்டஸ்டன்ட் பிரிவைச் சேர்ந்த டச்சுக்காரர்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் நிலவியது. அன்றைக்கு அந்த பகுதியை ஆண்ட திருமலை நாயக்க மன்னர் போர்த்துகீசியர்களோடு நெருக்கம் காட்டினார். டச்சுக்காரர்கள் அப்பகுதியை விட்டு விரட்டியடிக்கப்பட்ட காலத்தில் திருமலை நாயக்க மன்னரின் மீதுள்ள கோபத்தில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலிலிருந்த முருகன் சிலையை கடத்திச் சென்றார்கள் டச்சுக்காரர்கள். ஆகவே அந்த 2 ஆண்டு காலம் அந்த கோவிலில் பூஜைகள் எதுவும் நடைபெறவில்லை. அந்த காலத்தில் அந்த பகுதியைச் சார்ந்த வடமலைய பிள்ளை என்ற சகோதரர் திருச்செந்தூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய காயல்பட்டினத்தைச் சார்ந்த முஸ்லிம்களிடத்தில் எடுத்துச் சொல்லி இலங்கையின் காலையில் இருக்கும் முருகன் சிலையை மீட்டுத்தர கோரிக்கை வைத்தார். இலங்கை மண்ணில் வணிகத்தில் கோலோச்சிக் கொண்டிருந்த காயல்பட்டினம் முஸ்லிம்கள் அந்த சிலையை மீட்டு கோவில் நிர்வாகத்திடம் ஒப்படைத்து அங்கே பூஜைகள் துவங்கப்பட்டது. இந்த தகவலை பதிவு செய்திருப்பவர் பேராசிரியர் கல்யாணசுந்தரம். பேராசிரியர் கல்யாணசுந்தரம் அவர்கள் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுடைய வரலாற்றை தன்னுடைய முனைவர் பட்டத்திற்காக ஆய்வு செய்தவர். அந்த ஆய்வை புத்தகமாக வெளியிட்டது ஆதித்தனார் கல்லூரி நிர்வாகம். 1990இல் காயல்பட்டினம் பேரூராட்சி 100ஆண்டு மலரில் இந்த தகவலை பதிவு செய்திருப்பவர் முஸ்லிம் லீகின் மாநில செயலாளர் காயல் மக்பூப் அவர்கள்.